வணக்கம் செஃப். இன்னைக்கு சார் என்ன எங்களுக்காக செஞ்சு காமிக்க போறீங்க? பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. இன்னைக்கு வந்து கறி தோசை. எங்க ஊர் ஸ்பெஷல், மதுரை ஸ்பெஷல் கறி தோசையை உங்க மட்டன் ஸ்டைல்ல செய்ய போறீங்க. என் ஸ்டைல்ல செய்வோம். சரி, அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிருங்க. ஓகே, தோசை மாவு எடுத்து வச்சிருக்கேன், மட்டன் சுக்கா ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் நெய், முட்டை எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கறி தோசை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ப்ராசஸ்? ஓகே, நம்ம மட்டன் சுக்காலாம் எல்லாமே ரெடியா இருக்கிறதுனால இப்போ உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணி ஊற்ற வேண்டியதான். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெளியூரில் இருக்கிறவங்க எல்லாம் மதுரை வந்த உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கறி தோசை எந்த கடையில் நல்லா கிடைக்குமோ அங்கே கூட்டிகிட்டு போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு மதுரை அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு பிளிங்க் ஆகுறது கறி தோசை தான். அதுவும் அந்த சிம்மக்கல் பக்கம் போனீங்கன்னா கறி தோசைக்கு எல்லா ஹோட்டல்லையுமே இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இந்த ஹோட்டல் ஸ்டைல் கறி தோசையை வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் நம்ம செஃப் ரொம்ப அழகாக செஞ்சு காமிக்க போகிறாரு. ஹோட்டல் ஸ்டைல் தோசை தான் இப்போ வந்து, அதுவும் மதுரை ஸ்பெஷல் கறி தோசை தான் இது. பட் நாங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் நான் சொல்லி தர போகிறேன். நம்ம வீட்டில் அரைக்கிற அதே தோசை மாவு தான், வேற ஒன்றும் இதுக்கு ஸ்பெஷலாலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் அரைக்கிற அதே தோசை மாவு தான். மட்டனை வந்து இது போன்லெஸ் சின்னதாக பொடிசாக கட் பண்ணி நம்ம மட்டன் சுக்கா பண்ணுறது மாதிரி, மட்டன் நீங்கள் சுக்கா பண்ணலாம், இல்லாட்டி மட்டன் மசாலா மாதிரி பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு வீட்டில் எப்படி ஸ்டைலாக பண்ணுவீங்களோ, ஆனால் வந்து ட்ரையாக இருக்கணும், பட் கிரேவியாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தோசை மேலே அப்ளை பண்ணுறதுனால வந்து ட்ரையாக இருக்கணும், பட் போன்லெஸ்ஸாக இருக்கணும். நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேங்க. மத்தியானத்துக்கு வந்து மட்டன் சுக்கா வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நைட்டு போல் கொஞ்சோண்டு தோசை மாவு மட்டும் எடுத்துட்டு இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சண்டேஸ் எப்படியும் மதுரையில் இருக்கிற முக்காவாசி வீட்டில் கறி சமைச்சிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கா வச்சுருவாங்க இல்லையா? சுக்கா இருக்குது, மாவும் இருக்குது, என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப இந்த சிம்பிளான ஹோட்டல் ஸ்டைல் கறி தோசையை இப்போ செஃப் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துடலாம். மட்டன் சுக்கா அப்படிங்கிறது இந்த டிஷ்ஷோடைய மெயின் ரோலாக இருக்குது. அப்போ வந்து மட்டன் சுக்கா எப்படிங்க வைக்கிறது எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கும் எங்ககிட்ட ஒரு வீடியோ இருக்குது. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் மட்டன் சுக்காக்குரிய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த டிஷ்ஷுக்குரிய இதை வந்து பாருங்கள். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசை மாவு எப்படின்னா, நீங்கள் ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ஊத்தாப்பம் ஊற்றுற ஸ்டைல்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தண்ணியாக ஊற்றினா கொஞ்சம் நைஸாக அந்தளவுக்கு இழுக்க வேண்டியதில்லை, ரொம்ப கனமாக இருக்கணும். ஏன்னா மேலே வந்து நம்ம மட்டன் முட்டையெல்லாம் போடும்போது நைஸாக ஊற்றினீங்கன்னா எடுக்கும்போது பிஞ்சிடும். அதுக்காக வந்து கீழே வந்து மட்டும் தோசையை வந்து கொஞ்சம் கனமாக ஊற்றணும். ஒன்றும் இல்லை, என்ன மாதிரி பேச்சுலர்ஸ்க்கு புரியணும் அப்படின்னா தோசைக்குரிய கன்சிஸ்டன்சியை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் இல்லைங்க? ஆமாம் ஆமாம் சார், அதே தான். இப்போது போதும், எங்கள் ஊரில் இவ்வளோ தான் இருக்கும், மேலே வேணாம். இதோட இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, நம்ம நார்மலாக வந்து ஃபயர் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுருவோம். இந்த தோசைக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக வைக்கணும். ஏன்னா தோசை குக் ஆகணும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்கன்னா கீழே ஃபுல்லாக கறிகிறோம், மேலே முட்டை பாயில் ஆகணும், அதுக்கப்புறம் வந்து மட்டனோட ஜூஸ் இறங்கணும். அதுக்காக வந்து என்ன பண்ணுவோம், கீழே மட்டும் ரொம்ப வெறும் ஸ்லோவாக ஃபயர் ஆகிங்க. இப்போ லைட்டாக குக் ஆகிட்டு இருக்குது, அதுக்குள்ளே வந்து நம்ம முட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு முட்டையை எடுத்துக்கிறோம். இதில் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இதுக்கு உப்பு சேர்க்கணுமா சார்? இல்லை, ஏன்னா இதுக்கு உப்பு சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கங்க. ஏன்னா ஆக்சுவலி வந்து பார்த்தா தோசை மாவுலேயும் உப்பு இருக்கும், மேலே வந்து மட்டன் சுக்காவிலையும் சால்ட் இருக்கும். அதனால வந்து இதில் வந்து சால்ட் சேர்க்க மாட்டோம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, முட்டையை வந்து அப்படியே பிளைனாக இதிலே உடச்சி ஊற்றிட்டு அது மேலேயே வந்து மட்டன் சுக்கா வைப்பாங்க. இதில் மெயினாக இப்படி தான், இந்த மாதிரி வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு லேயருக்குரிய தோசை ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே இந்த மாதிரி வந்து ஸ்பூனை வச்சு அப்படியே மெதுவாக இப்போது சுற்றிலும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்காது அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு அத்தன்டிக்கான நெய் தான் போடுவாங்க. இப்போ இந்த முட்டை வந்து மேலே ஒரு லேயர் வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒயிட் ரொம்ப அழகாக குக் ஆகிருக்கு இதில். இப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மட்டனை இப்போது மட்டனை ஃபுல்லாக மேலே ஸ்டப் பண்ணிட்டோம். கொத்தமல்லி அப்படியே அந்த மலைச்சாரல் மாதிரி அப்படியே. இனி இந்த மட்டனுடைய எசன்ஸ் இறங்குறது மட்டும்தான் பாக்கி. அதுதான் லைட்டாக அப்படியே நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் எதாவது மெயினே தான், திருப்புறப்ப உடையக்கூடாது. கரெக்டாக ஓகேங்களா? இப்போ அந்த ஸ்லோ ஃபயர்லேயே இருக்கணும். கரெக்டாக வந்திருக்கா, மேலே கோல்டன் கலராக வந்திருக்கா, இந்த அளவு தான் கலர் வரணும். ஏன்னா நம்ம கீழே ஸ்லோ ஃபயரில் வச்சாதான் இந்த மாதிரி வரும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சிட்டோம்னா கீழே ஃபுல்லாக தீஞ்சிடும். இப்போ நம்ம 3 லேயர் குக் ஆகணும்ல, தோசை குக் ஆகணும், அடுத்து முட்டை குக் ஆகணும், அதுக்கு மேலே வந்து மட்டனோட ஜூஸ் இறங்கணும். அதனால வந்து நம்ம வந்து ஸ்லோ ஃபயரில் வச்சுருக்கேன். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு, அவ்வளோதான். ரொம்ப அருமையாக கறி தோசை வந்திருக்கு, வெந்தும் இருக்குது. வந்திருக்கு மட்டும் இல்லை, நல்லாவே வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியுது. இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக அந்த
கீழே இருக்கக்கூடிய லேயர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நடுவில் இருக்கக்கூடிய எக் லேயர்ல ஒரு முட்டையில அந்த உப்பு போடலையே எப்படி இறங்க போகுது அப்படின்னு நினைச்சேன். மட்டன்ல இருக்கக்கூடிய எசன்ஸ் இருக்குல்ல, அது இறங்குறப்ப கீழே இருக்கக்கூடிய மிட் லேயர்ல உப்பு இல்லை அப்படிங்கிறதே தெரியல. ரொம்ப பர்ஃபெக்டா குக் ஆயிருக்கு. வீட்டில் மட்டன் சுக்கா இருக்குங்க, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் செஞ்சது, நைட் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா மாவு இருக்குன்னா ஒரே ஒரு முட்டை எடுங்க, மட்டன் சுக்கா போடுங்க. இந்த மாதிரி அழகான கறி தோசையை வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க. இதே மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோஸ்க்கு தமிழ் கலாதா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நல்ல ரெசிபியோட அடுத்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலு ஆனந்த் மற்றும் செஃப் சுதாகர். நன்றி, வணக்கம்.